முந்தா நாள் கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள், லாங் வீடியோ. அதில் கூட அந்தளவு அதில் கூட பார்த்திங்கன்னா நல்லா குயில் பரவாயில்ல நல்லா கத்திக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன் இப்போ சத்தத்தையே காணும் பாருங்கள், எவ்வளோ சத்தமாக இருக்குது பாருங்கள். ஏன் இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்கங்க. அங்கே எப்போவுமே நான் வீடியோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்க தெரியும். அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. நான் எப்போவுமே வயல் காடு அந்த பக்கம் காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய பழைய வீடியோவில் பாருங்கள், அங்கே பெரிய ஒரு மரம் இருந்துச்சுங்க. அங்கே அதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய கூண்டு கட்டியிருக்குங்க, அதில் பாவை கட் பண்ணி போட்டாங்க, ஏன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வௌவால் இருக்கும், குயில் இருக்கும், கிளி, குயில், குருவி, நல்லா பெரிய பெரிய குருவி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எதையுமே காணும், சத்தத்தையும் காணும் பாருங்கள். ரொம்ப ஒரு மனசு வருத்தமாயிடுச்சு எனக்கு அதை கட் பண்ணது பார்த்தது. சும்மா 1-2 தான் வருது. அதில் இவ்வளோ சத்தம் கேட்கும் தெரியுங்களா. மாடிக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம மாடி தோட்டம் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குது. இதுமாதிரி பெரிய மரம் இருந்துச்சுன்னா யாருமே கட் பண்ணாதீங்க, வெட்டாதீங்க. மரத்தை நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். அப்போ தான் நிறைய கிளி பறவைகள்லாம் வந்து அது எவ்வளோ நாள் அந்த கூண்டு கட்டியிருக்கோம், அது ஈஸியாக ஒரே நேரத்தில் கட் பண்ணி போட்டாங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதை பற்றின கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.